الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ஹஜ்ஜுடைய மாதம் துவங்கி ஹஜ்ஜுடைய அமல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உலகம் முழுக்க ஹாஜிகள் ஹஜ்ஜு பிரயாணிகள் இறையில்லமாம் காபாவை முன்னோக்கி சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கிற நேரம் வாழ்க்கையில் அபூர்வமாக கிட்டுகிற ஒரு மகத்தான பயணம் ஹஜ்ஜுடைய பயணம். அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளுக்கு பயணிகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவருடைய பயணங்களை எல்லாம் இலகுவாக்கி தருவானாக என்ற துஆவோடு ஹஜ்ஜு குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். காரணம், தொண்டை ஆபரேஷன் செய்து 2 மாதங்களாகி அதிகம் பேசக்கூடாது என்று மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட சுமார் 16 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய இந்த பள்ளியில் இமாமத் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தந்திருந்ததால் பயணம் குறித்த சில செய்திகளையும் பகிர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நிறைவாக உள்வாங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஒரு உல்லாச பயணம் அல்ல, அது ஒரு சுற்றுலா தலமும் அல்ல. அப்படிப்பட்ட நோக்கத்தில் யாரும் பயணம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் காபா ஷரீஃபை பாலைவனத்தில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ், பூமியில் அமைக்கப்பட்ட முதல் இல்லம் என்று அல்லாஹ் குர்ஆனில் காபா ஷரீஃபை பற்றி சொல்கிறான். இருந்த போதிலும் கூட அது அல்லாஹ்வின் வீடல்லவா. உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய கைகளால் கட்டுகிற வீடுகளை கூட மிக நேர்த்தியாக, எவ்வளவு தரமாக, எவ்வளவு உயர்தரமாக சிறப்பான இடங்களையெல்லாம் தேர்வு செய்து அவர்கள் தங்களுடைய இல்லங்களை அமைக்கிறார்கள். அல்லாஹுடைய இல்லம் அல்லவா, பூமியினுடைய மையம் என்றல்லவா ஆய்வுகள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட அந்த இடம் வெறும் பாலைவனத்தில் அமைந்திருக்கிறது. நம்முடைய அறிவு என்ன சொல்கிறது என்றால், காபா என்பது ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி அழகான பூமியில், காஷ்மீரை போல ஒரு செழிப்பான பூமியில் இருந்தால் மிக நன்றாக இருக்குமே என்று நம்முடைய அறிவு சொல்கிறது. அல்லாஹுடைய நோக்கம் அதுவல்ல. பெரும் வறட்டு பாலைவனம். இந்த பைத்திக்கல் முஹர்ரம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, வெறும் புற்பூண்டுகள் கூட முளைக்காத பூமி, அன்றும் சரி இன்றும் சரி. அந்த பூமியில் அல்லாஹ் ஏன் தான் இல்லத்தை தேர்வு செய்கிறான்? போகிற நபர்கள் யாரும்
நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் திரும்பி வந்தேன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒருவர் கூட. அதை எந்த டிராவல்ஸில் போகலாம், கமிட்டியில் போகலாம், அப்படி எப்படி போனாலும் சிரமம் கட்டாயம் இருந்தே தீரும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நேரத்தில் சொன்னார்கள், கதுர நசபிக்க, ஆயிஷா நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கூலி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்று சொன்னால், ஹஜ்ஜு என்பதே சிரமங்கள் தான். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு சுற்றுலா தலத்தை போல, சுவிட்சர்லாந்தோ காஷ்மீரை போல ஒரு செழிப்பான பூமியிலே ஒரு கால் அமைத்திருந்தால் சரி, வேற எங்கேயோ டூருக்கு போகிறதுக்கு பதிலாக காபாவுக்கு போனால் ரெண்டு யோசனை, ரெண்டு பர்பஸ். ஒன்று சுற்றி பார்த்த மாதிரி ஆகிடும், நம்ம ஹஜ்ஜு செஞ்ச மாதிரி ஆகிடும். இப்படி சுற்றுலா நோக்கத்திலும் மக்கள் சென்று விடுவார்கள் என்பதற்காகவே ஹஜ்ஜுடைய காரியத்தை மட்டும் கடுமையான சிரமத்தில் செய்தாக வேண்டும் என்கிற அமைப்பில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நோக்கம், எனக்காக நீங்கள் எவ்வளவு சிரமப்பட தயாராக இருக்கிறீர்கள், எவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். அர்ப்பணிப்பு என்பது, பிரியம் என்பது, பிரியம் ஒருவருக்கு கூடிவிட்டது என்று சொன்னால் கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. உலகத்தில் எல்லா தாய்மார்களையும் கேட்டுப்பார்கள், பிரசவ வலி என்பது ஒரு சாதாரண காயம் போன்ற வலி அல்ல. ஒரு உயிர் பிழைத்து வருவது என்பது எவ்வளவு கடினமான கஷ்டம். ஆனால் ஒரு பிரசவத்தை பெற்றெடுக்கும் போது அவள் உயிர் போய் திரும்பி வருவதை போல் துடித்து போகிறாள். அதே தாய் சிறிது காலங்களுக்கு பிறகு இன்னொரு பிள்ளை கிடைக்காதான்னு ஏங்குறாள். ஏனென்றால் பிள்ளைகள் மீதான பாசமும் பிரியமும் என்ன ஆகிறது என்றால், அந்த பிரியம் வழியை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்களை ஆக்கி விடுகிறது அல்லவா? அதுபோல்தான் உண்மையான பிரியத்தை யார் தன் மீது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வினால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான ஏற்பாடு தான் ஹஜ்ஜுடைய ஏற்பாடு என்பது. எனவேதான் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை பெற்று ஏசி ரூமிலேயே வாழ்ந்து, ஏசு காரிலேயே வாழ்ந்து அவர்களுடைய காலங்கள் கழிந்தாலும் கூட அந்த இடத்தில் வைத்து வெறும் கட்டான் தரையில் மைதானத்தில் படுக்க வைத்து, நீ என்னுடைய அடிமை என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்ய வைக்கிறான். வெறும் மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு கொடுத்து நான் உன் அடிமைங்கிறத அந்த நிரூபணம் செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் காபாவிலே வைத்து செய்திருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம். அந்த இடத்திற்கு செல்வது என்பது, நம்ம தான் கையில் காசு இருக்குது, கையில் பாஸ்போர்ட் இருக்குது, கொடுத்தா அப்படி அல்ல. விரும்பியவர்களெல்லாம் நுழைகிற பூமி அல்ல காபா என்பது. அவன் விரும்புகிற நபர்கள் தான் அந்த இடத்தில் நுழைய முடியும். அல்லாஹ் யார் விஷயத்தில் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறானோ அவர்களின் இதயத்தில் எண்ணத்தை ஏற்படுத்தி அதற்கான சூழல்களை நிர்பந்தமாக கூட ஏற்படுத்துவான் அல்லாஹ். அது புரியாத புதிர். அது நினைவில் ஒரு செய்தி வருகிறது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி. அன்றைய காலத்தில் எல்லாம் ஆடுகள் மாடுகள் எப்படி குர்பானிக்கு சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது அல்லவா, அது மாதிரி மனிதர்களும் விற்பனை செய்யப்படுகிற காலம். அடிமை சந்தை, மனித சந்தை. சின்ன பையனுக்கு ஒரு ரேட்டு, வாலிபனுக்கு ஒரு ரேட்டு, பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டு, இப்படியெல்லாம் விற்பனை செய்யப்படுகிறார்கள். அங்கே விலை பேசி வாங்குவதற்காக பல பேர் போகுவார்கள். அப்படி ஒரு அடிமை சந்தையில் ஒருவர் விற்பனை செய்யப்படுகிறார். அவர் அல்லாஹ்வின் மீது கடுமையான காதல் கொண்டவர், ஒரு அடிமை. அந்த அடிமையை விலை பேசப்படுகிறது. அப்படியே ஒவ்வொரு ஆடாக விலை பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தராக போய் பார்த்து விலை பேசிட்டு இருக்கிறாங்க. அவனை விலை பேசுவதற்கு ஒருத்தன் வந்தான். அவன் தொழுகைக்கு செல்பவன் அல்ல, தொழுகையின் பக்கம் கவனம் எடுப்பவன் அல்ல, இந்த வாரத்தில் ஒரு தடவை எட்டி பார்க்கறது கூட இல்லாதால். அவன் அப்படியே வந்தான். ஆனால் பண வசதி அல்லாஹ் கொடுத்துருந்தான். அவன் உள்ளே சென்றான் அடிமை சந்தையில். இவனுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டான். சொன்ன உடனே ஒரு ரேட்டு சொல்லப்பட்டுச்சு, 10,000 திர்ஹம். உடனடியாக நான் அந்த காசை கொடுக்குறேன்னு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அந்த அடிமையாக விற்பனை செய்யப்பட்டவர்கள் தாங்கள் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. எப்படி ஆடு மாடுகளை போல மனிதர்கள் விற்பனை செய்யப்பட்ட ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட செய்தி. அது அந்த அடிப்படையில் அடிமை விலை பேசி விற்பனை செய்யப்பட்டு கூட்டிட்டு போறார். போகிற வழியில் ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் கேட்கிறது.
அந்த அடிமை அல்லாஹின் மீது பேரன்பு கொண்டவன், துடிப்பு உள்ளவன். எனவே எஜமானரிடம் அனுமதி கேட்டான். எஜமானரே, கொஞ்சம் நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் பள்ளிவாசலில் போய் ஒரு 4 ரக்காத் ஃபர்லை மட்டும் நான் தொழுதுக்கிறேன். சரி, நாம் தான் தொழுகிறது இல்லை, அவனாவது போய் தொழட்டுமே என்பதாக அனுமதி கொடுத்தான். உள்ளே சென்றவர் தொழுகைக்காக தக்பீர் கட்டி ஃபர்லை தொழுது முடித்தான். தொழுது முடித்தவுடன் அவனுடைய எண்ணம், மற்ற தொழுகையாளிகள் தொழுது முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. சரி, நீ போகிறோம், அந்த ஆள் முதலாளி எஜமானன் தொழுகிற ஆள் அல்ல. ஒரு கால் நம்ம போன இடத்துல இனிபோல் தொழுகையில் ஏதாவது கூட குறைச்சல் ஏற்பட்டுருமோ, அதனால் வந்ததும் வந்தோம், ஒரு 2 ரக்காத் ஹாஜத்து நஃபில் தொழுகலாமே என்று எண்ணம் வருகிறது. அடுத்த 2 ரக்காத்தை அவர் தொழுகிறார். தொழுது முடித்தவருக்கு இன்னமும் இன்பம் கூடுகிறது. சரி, அடுத்து ஒரு 2 ரக்காத் தொழுகலாமே என்று இன்னும் 2 ரக்காத் தொழ அவருக்கு இன்பம் அதிகரித்து விட்டது. எல்லாரும் போயிட்டாங்க பள்ளிவாசலை விட்டும். இவன் மட்டும் தொழுது கொண்டே இருந்தான். எஜமானருக்கு கோபம் வந்தது. என்ன இருந்தாலும் வேலை பேசி வாங்கின ஆள் அல்லவா, பொறுத்து பார்த்து விட்டு எட்டி பார்த்தான். அவன் மட்டும் தொழுது கொண்டிருந்தான், அடிமை. அவனுக்கு கோபம் வந்து தொழுகை முடித்த கையோடு, எல்லாரும் போயிட்டாங்க, உன்னை யாருப்பா அங்கே உள்ள பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். உன்னை யார் பிடிச்சி வச்சிருக்கிறா அப்படின்னு. அவனும் அல்லாஹ்வின் மீது அன்பில் லைப்பில் இருந்த மனிதன் அல்லவா, அவன் சொன்னான், உன்னை யார் வெளியில பிடிச்சி வச்சிருக்கானோ அவன் தான் என்னை உள்ள பிடிச்சி வச்சிருக்கான்னு சொன்னான். வார்த்தை என்னவோ சின்ன வார்த்தை, மிக ஆழமான கருத்தை அது சொல்கிறது. உங்களை யாரு எஜமானரே, உங்களை யார் வெளியில பிடிச்சி வச்சிருக்கானோ அவன் தான் என்னை உள்ள பிடிச்சி வச்சிருக்கான். அப்படின்னா அல்லாஹ் ஒருவர் விஷயத்தில் அன்பை விதைத்து விட்டான் என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் விஷயத்தில் அல்லாஹ் அன்பை விதைக்கவில்லை. எனவே பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து கூட வாசலை மிதிப்பதற்கு நசீப் இல்லை, வெளியில நிற்கலாம். அல்லாஹ் ஒருவர் விஷயத்தில் இன்பத்தை கூட்டிவிட்டான், பிரியத்தை கூட்டிவிட்டான் என்றால் அது இரவு பகலை எல்லாம் சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருவர், மன்னர்களில் ஒருவர், அவனுக்கு ஒரு அடிமை ஒருவர் பணியாளராக மிக சிறப்பான பணி புரிந்து கொண்டிருந்தார். அரண்மனையினுடைய எல்லா வேலைகளையும் ரொம்ப சிரமப்பட்டு செய்வார். ஆனால் இரவு படுக்கிற நபர் எல்லோரும் அயர்ந்து உறங்குகிற போது தஹஜத்திற்கு எழுந்து விடுவார். தஹஜத்தில் அவர் அல்லாஹ்வின் சமூகத்தில் கடுமையாக அழுகுவார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த கலீஃபா யதார்த்தமாக அவருக்கு தஹஜத்தின் நேரத்தில் விழிப்பு வருகிறது. எப்போதும் அவர் அப்படி விழிப்பவர் அல்ல. தஹஜத் நேரத்தில் எழுந்தால் அழுகிற குரல் கேட்கிறது. எங்கே என்று அரண்மனை முழுக்க தேடி பார்த்தால் ஒரே ஒரு மூலையில் அந்த பணியாளர் அவர் தஹஜத் தொழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார். என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், நீ என் மீது வைத்திருக்கிற பிரியத்தினால் என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறார். யா அல்லாஹ், நீ என் மீது வைத்திருக்கிற பிரியத்தினால் என்னை மன்னித்து விடு. உடனே அந்த மனிதர், அந்த ஹலீஃபா அரசர் சொன்னார், தவறாக நீ சொல்கிறாய். அல்லாஹ், நீ அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கிற பிரியத்தினால மன்னிச்சிருன்னு சொல்லணும். அல்லாஹ் உன் மேல வச்சிருக்கிற பிரியத்தினால மன்னிக்குன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொன்னார். அவர் திரும்ப சொன்னார், இல்லையே எஜமான அரசரே, தவறுதான். அல்லாஹ் தான் முதல்ல என் மேல பிரியம் வைக்கிறான், அதற்கு பிறகுதான் நாம் அல்லாஹ்வை பிரிய வைக்கிறோம். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்களை அல்லாஹ் பிரியம் வைக்கிறான், அதன் பிறகு அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்று குர்ஆனில் சொல்றான். முதல்ல நம்ம மேல பிரிய வைக்கிறது அல்லாஹ் தான். அதனால அல்லாஹ் தான் என் மேல பிரிய வச்சிருக்கிறான் முதல்ல. அதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். என் மேல அல்லாஹ் பிரியம் வச்சிருக்கனால தான் என்ன தஹஜத்துக்கு எந்திரிக்க வச்சு உங்களை தூங்க வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். என்னை தஹஜத்திற்கு என் மீது அல்லாஹ் பிரியம் வைத்ததால் தான் என்னை தஹஜத்திற்கு எழ வைத்து தொழ வைக்கிறான், உங்களை தூங்க வைக்கிறான் என்று சொன்னார். ஆக யதார்த்தத்தில் இது தொழுகைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் எந்த இபாதத்திற்கும் பொருத்தி பார்க்கலாம். ஒருவருக்கு குர்ஆன் ஓதுவதில், இபாதத் செய்வதில், ஹஜ் செய்வதில், அல்லது உம்ரா செய்வதில், தவாஃபு செய்வதில் என்னென்ன நல்ல அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்கள் மீது ஒரு மனிதருக்கு ஏற்படுகிற பிரியம் என்பது அல்லாஹ் அவர் விஷயத்தில் அல்லாஹ் அவருடைய அமலை பிரியப்படுகிறான் என்பதற்கான ஒரு நிரூபண செய்திகள் என்பதாய் மார்க்க அறிஞர்கள் விளக்கி தருகிறார்கள். எனவே
ஹஜ் விஷயத்தில் வசதி வாய்ப்புகளால் மட்டுமே ஒரு மனிதர் அடைந்து கொள்கிற விஷயம் அல்ல. ஒரு மனிதரின் இதயத்தில் அவன் தன் இல்லத்தை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து போடப்பட்டு விட்டால் அதற்கு சாதகமான சூழ்நிலைகளை அல்லாஹ்வே ஏற்படுத்துவான். அது வசதி வாய்ப்பெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எத்தனை வரலாறுகள், இந்த 1400 ஆண்டுகளின் வரலாறு நீங்கள் வாசித்து பார்த்தால் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்றிருந்தால் முகலாய பேரரசர்களை விட வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு கூட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரல. அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். பிஸ்னியா இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா பட்டாளத்தோடு போயிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை அவர்களுக்கு தரவில்லை. ஆனால் அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்தே பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர். அது அல்லாஹ் பார்த்து தருகின்ற பிச்சை. பச்சை தமிழில் சொல்வதாக இருந்தால் பேரருள். அது அல்லாஹ் தருகிற கொடுப்பினை பிச்சை. அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான வாசல்களை ஏற்படுத்தி தருகிறான். ஒரு கிதாபுகளில் வாசிக்கிற போது ஒரு நிகழ்வு ஒன்று கிடைத்தது. கப்பல் வழியாக மும்பை துறைமுகத்தில் இருந்து பயணம் செய்து போகிற நேரம் சில ஏழை பிரயாணிகள் கூட எப்படியாவது காபாவை நான் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், எவ்வளவு காலம்தான் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று சொல்லுவது. அந்த கிபிலாவை கண் முன்னால் கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும் என்கிற அந்த பேராசை ஏழைகளில் சில பேரும் அவ்வாறு ஏதோ கொஞ்சம் இருந்த பிரயாணத்தை ஏற்பாடு செஞ்சு கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். கப்பலில் இருந்த காசு செலவு. இன்னைக்கும் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஆசை உணர்வுள்ளவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இந்தோனேஷியாவில் இன்றைக்கும் பழக்கம் இருக்கிறது. நம்மெல்லாம் சிறு பிராயத்தில் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு உண்டியல் காசு சேர்த்துக்கிற பழக்கம். நம்ம எப்படி நம்ம பத்ரியின் உண்டியல் சேர்த்துற மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த நோன்பு காசு அல்லது டிப்ஸு இதெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கிறது அல்லவா. இந்தோனேஷியா நாட்டு மக்களின் பெரும் பகுதியினருக்கு அது யார் விதைத்த விதையோ தெரியவில்லை. சிறு பிராயத்தில் இருந்து உண்டியலில் சேர்க்கிற போது இது ஹஜ்ஜுக்கு என்று சேர்த்துவார்கள். ஹஜ்ஜுக்கு என்று சிறு பிராயத்திலிருந்து அவர்களுக்கு லட்சியம். அது வசதி வாய்ப்பு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. நான் சேமிக்கிற சேமிப்பு, என்னுடைய வாலிபத்தில் நான் செய்கிற முதல் லட்சியம் ஹஜ்ஜுக்கு போகணும். நான் என்னுடைய லட்சியம் ஹஜ்ஜுக்கு போகணும். அந்த லட்சியத்துடனே அவர்கள் சேமிக்கிறார்கள். வாலிபம் அடைந்ததற்கு பிறகு அந்த நாட்டு மக்களில் பெரும் பகுதியினர் வாலிபத்திலேயே ஹஜ் செஞ்சு முடிச்சிடறாங்க. ஹஜ் செய்யாமல் இருக்கிற அந்த நாட்டு மக்களில் ஹஜ் செய்யாதவர்கள் மதிக்கப்படுவதில்லை. ஹஜ்ஜு கூட செய்ய துப்பில்லாதவர்கள், ஹஜ் செய்யக்கூட தகுதி இல்லாதவர்கள் அவருக்கு ஏன் பொண்ணு கொடுக்கணும்னு பேசுகிறார்கள் என்றெல்லாம் கூட அந்த நாட்டினுடைய செய்தி. அது ஆக ஒரு லட்சியத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தை நான் வாழ்க்கையிலே ஒரு முறையேனும், அது வயோதிகத்தில் அல்ல வாலிபத்திலேயே பார்க்க வேண்டும் என்ற துடிப்போடு போகுபவர்கள் உண்டு. அந்த அடிப்படையில் கப்பலில் ஏறிக்கொண்ட வசதி வாய்ப்புள்ளவர்கள் நிறைய பேர், சில ஏழைகளும் ஏறினார்கள். ஏறி அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் பிரயாணம் செய்கிற அந்த கப்பலில், நீராவி கப்பலில் வசதி வாய்ப்புள்ளவர்கள் நேரத்துக்கு கொண்டு வந்திருந்த உணவுகளை சாப்பிட்டார்கள். அந்த ஏழைகளோ இருந்த பொறிமாவு அல்லது மாவுகளை எல்லாம் கரைத்து தண்ணீரில் ஊற்றி குடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. இப்படியே நாட்கள் கழிகிறது. செல்வந்தர்களில் சில பேர் இதை ஏளனமாக பார்த்தார்கள். ஒருத்தர் சொன்னாரு, குர்ஆன்ல அல்லாஹ் வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு அல்லாஹுக்காக ஹஜ்ஜு செய்வது யார் அந்த பயணத்திற்கு செல்லக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறாரோ அவருக்குத்தான் கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். உங்களுக்கு சக்தி இல்லை, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஏளனமான வார்த்தையில், சக்தி எங்களுக்கு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கு, நாங்க வர்றோம். உங்களை மாதிரி ஏழையெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு என்ன அழைப்பே இல்லையே, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்கன்னு சொன்னார். அந்த ஏழைகளில் ஒருவர் சொன்னார், அந்நியருக்குத்தான் அழைப்பு இருக்கிறது, சொந்த வீட்டுக்காரனுக்கு அழைப்பு இல்லைன்ற. புரிகிறதா? நம்ம வீட்டில் தம்பிக்கு கல்யாணம், தகப்பன் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னா, அப்பா உங்க தம்பிக்கு கல்யாணம்னு சொல்லி அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்ல மாட்டான்.
மாமனுக்கோ மற்றவனுக்கோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு அழைப்பு கொடுப்பான். சொந்த வீட்டில் இருக்கிற தம்பிக்கோ அண்ணனுக்கோ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம்னு சொல்லி யாரும் அழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் திரும்ப சொன்னார், அந்நியர்களுக்கு தான் அழைப்பு, சொந்த வீட்டுக்காரர்களுக்கு அழைப்பு இல்லை என்று சொன்னார். அப்ப நாங்கள்லாம் சொந்த வீட்டுக்காரவங்க, நீங்கள்லாம் அந்நியர்கள் என்று சொன்னார். நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் விஷயத்தில் தேட்டத்தையும் துடிப்பையும் ஏற்படுத்தி விடுகிறானோ அதற்கு வாசல்களை அல்லாஹ்வே திறப்பான். அது இப்படி அப்படி என்றெல்லாம் நாம் உறுதிதமாக சொல்லவே முடியாது. இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, இவரெல்லாம் எப்படி போனாரு என்று கணிக்க முடியாத சூழல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒருவரை தன் இல்லத்திற்கு அழைக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் முடிவு என்றால் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் 1000 காரணம் சொல்வார். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போய்க்கலாம், அதுக்கு பிறகு வீடு மட்டும் ஒன்று கட்டிட்டா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து சேர்த்த மாதிரி ஆயிடும், நம்ம கடமை எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு போய்க்கலாம். இந்த தாடி வச்சுட்டு அதுக்கு பிறகு போய்க்கலாம், அப்படியே ஒரு 10 வருஷம் ஓடும். அதுக்கு பிறகு கேட்டால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு போய்க்கலாம். இப்படியே காலம் கடந்து இப்படி நிறைய பேர் காபாவின் வாசலை கண்ணார காண்பதற்கு பொருள் வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருந்தும் பார்க்காமலேயே கபருக்கு போனவர்கள் நிறைய பேர் உண்டல்லவா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் விஷயத்தில், யார் விஷயத்தில் தன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும், தன்னுடைய விருந்தினராக அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ கடைசி பொழுதுகளில் கூட அல்லாஹ் வாசலை திறப்பான். என்னுடைய ஆசிரியர் தந்தை, ஆன்மீக தந்தை அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, காபாவிற்கு செல்ல வேண்டும் என்பதை ஏனோ தானோ என்று கேட்காதீர்கள், மனமுருகி கேளுங்கள். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதம் வருகிற போதும் அல்லாஹ்வின் புறத்தில் யாரெல்லாம் உன் வீட்டுக்கு எப்படியாவது என்ன அழைச்சிரு கேட்பது நம்முடைய பொறுப்பு. அவன் பார்த்து எப்போது வாசலை திறக்கிறானோ அது அவன் பொறுப்பு. கேட்பதில் நாம் குறை வைக்கக்கூடாது. சில நேரங்களில் கேட்ட உடனே கொடுப்பதும் அல்லாஹ்வின் வழமை இருக்கிறது. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றும் குர்ஆனில் சில இடங்களில் சொல்லி இருக்கிறான். சில சமயங்களில் கேட்ட உடனே கொடுக்காம கடைசி நிமிடங்கள் வரை அவர்களை கதற வைத்து அதன் பிறகு கொடுப்பதும் வழக்கம் இருக்கிறது. சில பேர் ஹஜ்ஜுக்காக எதிர்பார்த்து பணத்தை கட்டி பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து எல்லாம் வந்து கடைசி கிடைக்குமா கிடைக்காத தடுமாற்றத்தில் கடைசி நிமிடங்கள் வரை எதிர்பார்க்க வைத்தும் நம்முடைய மஹல்லாவில் சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படியும் அல்லாஹ் செய்வான். அம்மை யுஜீபுல் முன்தர் ரைதாதாக வயக்ஷிஃபு ஸூ, கஷ்டத்தினுடைய கடைசி பொழுதில் கெஞ்ச வைத்து கதற வைத்து கொடுப்பதும் அல்லாஹ்வின் வழமை. சில நேரங்களில் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், வயன்ஷுர் ரஹ்மத்துஹு மின்பாதி மா கனத்து வயன்ஷுர் ரஹ்மத்து, குர்ஆனுடைய விருதுர் வசனத்தில் சரி இனிமேல் அவ்வளவுதான் நமக்கு நசீப் இல்லை என்பதாக நம்பிக்கையே இழந்துருவாங்க. சரி நம்ம வாழ்க்கையும் போச்சு, வருமானமும் இல்லை, வயோதிகம் வந்துருச்சு, நம்மெல்லாம் போக முடியுமா, எவ்வளவுதான் கேட்கறது என்று அவர்கள் நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் வாசலை திறந்து அல்லாஹ் அழைத்து செல்வான். எனவே கேட்டவுடன் கொடுப்பதும் அல்லாஹ்வின் வழமை, கெஞ்ச வைத்து கடைசி நிமிடத்தில் கொடுப்பதும் அல்லாஹ்வின் வழமை. மூன்றாவது ஒரு வலிமை இருக்கிறது, இனி கிடைக்காது என்று நம்பிக்கை இழந்து போகிற சமயத்திலும் அல்லாஹ்வினுடைய கொடுப்பினை என்பது இருக்கிறது. ஆனால் அவன் எப்படி கொடுப்பானோ அதை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் கி தேன்கு மூசா சே பூச்சோ ஆகு லேனே கயே நுபுவத் மில் கயே என்பதாக ஒரு உருதுவில பழமொழி உண்டு. அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்டு பாருங்கள். ஆகு லேனே கயே, நெருப்பு வாங்கத்தான் அவர் போனார், ஆனால் நுபுவத் மில் கயே, நபித்துவ பட்டமே அவர்களுக்கு கிடைத்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு கடுமையான காய்ச்சல் வந்து காய்ச்சலோடு குளிர் காய்ச்சல் நடுநடுங்கி போகிற அந்த மனைவியை பயணத்தில் அழைத்து செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் குளிர் தாங்கல, பெட்ஷீட் பொத்தி பார்த்தாலும் அவங்களால தாங்க முடியல. அப்போ அந்த தூரத்தில் இருந்து ஒரு மரத்தில் நெருப்பு தெரிகிறது. உடனடியாக மனைவியை பார்த்து சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னி ஆனஸ்து நாரா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு நெருப்பு அங்கே பார்க்குறேன், நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் போய் நெருப்பு எடுத்து வர்றேன், கொஞ்சம் குளிரை கட்டுப்படுத்திக்கலாம், குளிர் காய்ந்தால் கொஞ்சம் காய்ச்சல் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை ஒரு ஓரத்தில் அமர வைத்து விட்டு அந்த நெருப்பு தெரிகின்ற அந்த இடத்தை நோக்கி போனார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நெருங்க 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 அது நெருப்பு மாதிரியே தெரியல.
திடீரென்று அந்த மரத்திலே இருந்து அந்த நெருப்பிலே இருந்து சப்தம் வருகிறது, இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர இலாஹ் யாரும் இல்லை என்பதாக அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா வஹி இறக்கி அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நபி பட்டத்தை கொடுத்தான். அதற்கு முன்பு வரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு. ஆக இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அந்த உருது கவிஞர் சொல்கிறார், அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்பதை தெரிய வேண்டும் என்று விரும்பினால் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேளுங்கள். மூசா சே பூச்சோ, அவர் போனது நபி பட்டம் கிடைக்கும் நினைச்சே போகல, மனைவியை அழைத்து சென்று குளிர் காய்வதற்கு ஒரு நெருப்பு கிடைக்காதா என்றுதான் போனார். அல்லாஹ் அவருக்கு பெரிய நபி பட்டம், உலகத்தில் உலுல் அஸ்மு என்கிற நபிமார்கள் 1.25 லட்சம் நபிமார்களுக்கு மேல் வந்திருக்காங்க. ஆனா அதுல ஆக சிறந்த மன உறுதியான நபிமார்கள் ஒரு 6 பேர். அந்த 6 பேரில் ஒருவர் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான், எப்படி கொடுப்பான் ஒண்ணுமே தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கொடுப்பினை என்பது புரியாத புதிர் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மஹப்பத்தை நம்முடைய கல்வில் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஹாஜிகளை சந்திக்கிற போதும் எங்களுக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று மனதார கேட்க வேண்டும். நாமும் கேட்போம். ஒவ்வொரு மாதமும் துல்ஹஜ்ஜும் துல்காதாவும் வருகிற போது அரஃபாவுடைய நாள் வரை தொடர்ந்து கேட்போம், யாரெல்லாம் உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், மனசார எனக்கு துடிப்பு இருக்கிறது, அந்த துடிப்பை வெளிப்படுத்த வேண்டும். பாஸ்போர்ட் எடுக்கணும் அல்லது வேறு ஏதாவது அதற்கான காரண காரியங்களை செய்ய வேண்டியதுதான். மறுபக்கம் அல்லாஹ்வின் சமூகத்தில் கெஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எப்போது அல்லாஹ் அழைப்பான் என்பது அது புரியாத புதிர். அதற்கான சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அந்த விஷயத்தில் நாம் நமக்கெல்லாம் கிடைக்குமா என்பதாக நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். மஹல்லாக்களிலும் சரி மற்ற பகுதியிலும் சரி, யார் யாரெல்லாம் போகுவார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் போக முடியாமலும் போய்விடுகிறது. யாரெல்லாம் போக மாட்டார்கள் என்று நினைப்பவர்களை கூட அல்லாஹ் அழைத்து செல்வது உண்டு. தகுதி என்பது அல்லாஹ் தகுதியை வைத்து ஒருத்தருக்கு கொடுக்கிறது இல்லை. ஜுல்ஃபிகார் மௌலானா ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்கிறார்கள், அல்லாஹ் தகுதி பார்த்து கொடுப்பதே இல்லை. தகுதி இருக்கு அதனால் நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசிய கலீமுல்லா, கல்லமுல்லாஹ் மூசா தக்லீமா, நல்ல திறமையா பேசக்கூடிய நபர் யாருன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திக்குவாய் மாறி வார்த்தையிலே தடுமாற்றம் இருந்தது. வஹருல் உக்குதத்தம் பில்லிசானி என்று என்னுடைய நாக்கிலே இருக்கிற கொண்டல் முடிச்ச நீக்கிறப்பே என்று துஆ செய்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். முறைப்படி நன்றாக பேச தகுதி படைத்திருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அழைத்து அல்லாஹ் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் திக்கி திக்கி தடுமாறி பேசுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்கிட்ட பேச தகுதியானவர் என்று தேர்வு செய்கிறார். எனவே அல்லாஹ் தகுதியானவர்கள் என்பதை வைத்தெல்லாம் முடிவு செய்கிற விஷயம் அல்ல. அல்லாஹ் தகுதி இவர்கிட்ட இல்லை அதனால் நான் இவரை தேர்வு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தால் காபாவின் முழுக்க அந்த இறையெல்லாம் காபாவில், அந்த காபாவின் மீது ஏறுவதற்கு அல்லாஹ் ஒரு கருப்பினத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு தானே தேர்வு செய்தார். எவ்வளவு வெள்ளையர்கள் இருந்தார்கள், எவ்வளவு அரபிகள் இருந்தார்கள், அவங்கெல்லாம் விட்டு போட்டீங்க. அல்லாஹ் இதெல்லாம் தகுதியை பார்த்து அல்லாஹ் கொடுக்கறதல்ல, தகுதி இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஜுல்ஃபிகார் மௌலானா ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்கிறார்கள். சில பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல படிப்பு இருக்கும், நல்ல அழகு இருக்கும், நல்ல செல்வ செழிப்பு இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனால் வானா வெட்டியாக வீட்டில் முடங்கி கிடப்பார்கள். சில சமயங்களில் இந்த பொண்ணெல்லாம் கரை சேர போதா, அழகும் இல்லை படிப்பும் இல்லை, ஒரு 1-2 பவுனு கூட தேத்தி இந்த பெண்ணு கரை சேர்க்கிற கூட வழி இல்லாத பொண்ணு, இவளெல்லாம் எப்படி கரை சேர போகிறாளோ என்று தகுதியற்றவர்களாய் மக்களின் பார்வையில் கருதப்படுகிற பல பேர் கரை சேரப்பட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதும் உண்டு. எனவே தகுதி இருக்கு அதனால கொடுப்பேன் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் இல்லை. தகுதி இல்லாமல் என்பதெல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம். தகுதி இல்லாதவரை ஒரு வினாடி பொழுதில் அல்லாஹ் தகுதி உள்ளவராக ஆக்கிவிடுவதும் உண்டு. தகுதி இருந்தும் அல்லாஹ் அவர்களை நிராகரித்து அல்லது ஒதுக்கி வைப்பதும் அல்லாஹ்வினுடைய வளமையில இருக்கிறது. அவன் பேரன்பை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானேயானால் குடிகாரரை கூட அல்லாஹ் வழியாக ஆக்கியிருக்கிறான். அப்படி நிறைய பேர், பிஷ்ரஹாஃபி போன்றவர்கள் கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் எல்லாம் இறை நேசராக மாறி இருக்கிறார்கள், திருடர்களாக இருந்தவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் எப்படி கொடுப்பான் என்பது புரியாத புதிர்.
ஆனால் அல்லாஹ்வின் சமூகத்தில் ரிஜெக்டட் ஆகன நிராகரிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்ந்து விடக்கூடாதே என்கிற ஏக்கமும் துடிப்பும் நம்முடைய இதயத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததென்றால் கட்டாயம் அவன் இல்லத்திற்கு அல்லாஹ் தன் வீட்டின் விருந்தினராய் அல்லாஹ் அழைப்பான் என்பதில் சந்தேகமில்லை. விருந்தினராய் அழைக்கப்படுபவர்கள் தான் ஹாஜிகள். அப்படி அழைக்கப்பட்டவர்களை தன்னுடைய இல்லத்தில் வைத்து கண்ணியப்படுத்துவதற்குத்தான் ஜம்சம் நீரை குடிக்க வைத்து அவர்களுக்கு வயிறு நிரம்ப குடிக்க வைத்து கண்ணியப்படுத்துகிறான். எனவே தான் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது எத்தனையோ தஸ்பீஹாத்துகள், இதை ஓதுனா இவன் நன்மை, அதை ஓதுனா இவன் நன்மை, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா ஹாஜிகள் சொல்லுகிற தஸ்பீஹுகளில் எல்லாவற்றை காட்டிலும் ஆக சிறந்த ஒரு விஷயம் எதுவென்றால் லப்பைக் அல்லாஹும் லப்பைக். ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா, லப்பைக் என்றால் இதோ வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதோ வந்து விட்டேன் என்ற வார்த்தையை எப்போது நாம் சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தானே அப்துல்லா அப்படின்னா இதோ வந்துட்டேன், அப்துல் ரஹ்மான் அப்படின்னா இதோ வந்துட்டேன். இப்போ எப்போ சொல்லணும் இதோ வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டவன் யார்? அல்லாஹ் தான். வாதின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாயிலிருந்து அழைப்பு வந்தது என்றாலும் கூட நம்மை அழைத்தது என்னவோ அல்லாஹ் தான். இதயத்தில் அந்த அழைப்பினுடைய துடிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதற்கு தகுந்தாற் போல் சாதகமான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அவன் இல்லத்திற்கு ஒவ்வொரு வருடமும் 40 லட்சமோ 50 லட்சமோ இப்படியோ அல்லாஹ் தன் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ்வின் அழைப்பை பெற்ற பெருமக்கள் என்பதால் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் வந்துட்டேங்கிறத திரும்ப 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 சொல்ல வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான். வந்த அடியார்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமத்திற்கு மகத்தான கூலியை தருவதற்காகத்தான் இந்த பள்ளியில நீங்க 2 ரக்காத் தொழுதா அது 1,00,000 ரக்காத்துகளுக்கு நிகரானது. அங்கே ₹1 சதக்கா செய்தால் அது 700 மடங்கு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே அந்நஃபகத்து ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே செலவு செய்கிற ₹1 1 சதக்கா செஞ்சா 700 மடங்கு என்றால் ஜக்கரியா மௌலா சொல்றாங்க 4 கோடி சதக்கா செஞ்ச மாதிரி ஒரு சதக்காவுக்கு அவ்வளவு கூலி. இப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹ் அந்த இடத்திலே தன்னுடைய விருந்தினர்களை ஆக உயர்ந்த நிலையிலே வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். எனவேதான் அந்த இடத்தில் முழுமையாக பாவங்கள் எல்லாம் கழுகப்பட்ட நிலையில் சுத்தமாக கழுகி எடுத்து ரஜா கயோமின் வலதத்துகு மூகு, அன்று பிறந்த பாலகரை போல் அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்பதற்கான சூழல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற பெருமக்கள் ஊர் திரும்பிவிட்டால் அவர்களை சந்தித்து என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் துஆவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் விஷயத்தில் மற்றவர்களுக்கு சொல்லி இருப்பதை எல்லாம் நாம் நினைவிற்கொள்வோம். அப்படிப்பட்ட பாக்கியங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லோருக்கும் தருவதை போல் இந்த வருடத்தில் பாவியான எனக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், என்னுடைய குடும்பத்தினருக்கும் தந்திருக்கிறான். நான் இந்த பயணத்தில் சிறப்பான முறையில் அல்லாஹ் விரும்புகிற, ரசூல் விரும்புகிற அமைப்பில் அமல் செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். சஃபர் லேசாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அத்தோடு மிக முக்கியமான செய்தி, பயணங்கள் புறப்படுவதற்கு முன்பாக மற்ற பயணங்களை போன்றதல்ல இந்த பயணம். வாழ்வா சாவா அல்லது எங்கே வைத்து அல்லாஹ் எப்படிப்பட்ட வாய்ப்பை தருவான், மவுத்து ஹயாத் எதுவெல்லாம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 16 வருட காலங்கள் இமாமத் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். இந்த 16 வருடம் எனக்கு பின்னால் நின்று எவ்வளவோ பேர் தொழுதிருக்கிறார்கள், தொழுது கொண்டும் இருக்கிறார்கள். சில பேருக்கு அல்லாஹ் பர்ஸகில் வாழ்க்கை, அல்லாஹ் கபரிலே வாழ்க்கை கொடுத்து விட்டார். இப்போது நான் நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி, இமாமத்துக்கு பின்னால் நின்று தொழுகிற போது அதில் நிறை குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த குறைகள் என்னை சார்ந்ததென்றால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது பாவியான என்னுடைய பொறுப்பு. உங்கள் எல்லோரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் மனதார மன்னிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த நேரத்தில் இந்த பயணத்தில் என்னுடைய ஆன்மீக தந்தை ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நினைவுபடுத்தினார்கள். என்னவென்றால், அவர்கள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு பயணம் போயிட்டு தொடர்ந்து 6 மாத காலம் அவர்கள் ரமதானும் கழிக்கிற நாட்கள் கிடைத்த போது அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியை. ஹதீஸிலோ கிதாபுகளிலோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை அல்லாஹ் போட்டான், அதனால் செஞ்சேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், 8 ஆண்டு காலம் நான் திருப்பூரில் நான் இமாமத் பணி செய்தேன். அவங்க சொன்னாங்க, செய்தேன். எனக்கு பின்னால் நின்று எவ்வளவு பேர் தொழுதிருப்பாங்க. அவர்கள் ஏதாவது
ஒரு தொழுகை முழுமையாக பரிபூர்ணமாக தொழ வைக்கப்பட்டிருந்தால் அவ்வளவு பேருடைய நன்மை அந்த இமாமுக்கு தான். இப்போ இந்த பள்ளியில் ஒரு 1000 பேர் தொழுதாங்கன்னா 1000 பேருடைய ஜும்ஆவுடைய நன்மையும் ஒரு இமாமுக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே சமயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் அவ்வளவு பேருடைய தவறும் அந்த இமாமை தான் பாதிக்கும். ஆக்கிரத்தில் வந்து நிற்கிற போது ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக் ரொம்ப எனக்கு தெரியாது, அந்த இமாம் தொழ வச்சாங்க நான் தொழுதேன் என்று சொல்லிவிடுவார்கள். எவ்வளோ பெரிய மகத்தான பொறுப்பு அது என்பதாக நான் நினைவில் வந்தது. அதனால லைலத்துல் கத்ர் இரவில் புனிதமான ரமதானிலே ஹரம் ஷரீஃபில் இருக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுக்கு நிகரான அந்த இரவு. அந்த இரவில் அந்த இடத்துல 1 ரக்காத்து 2 ரக்காத் தொழுதால் கூட அது 1,00,000 ரக்காத்துகளுக்கு நிகரானது. அப்போது என்னுடைய 8 ஆண்டு காலங்களில் எவ்வளவு பேர் எனக்கு பின்னால் நின்று தொழுதார்களோ, ஒருவேளை ஏதாவது சிறு சிறு தவறுகள் சுன்னத்துகளிலோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த குறை ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதன் காரணமாக ஆகிரத்தில் இவங்களுக்கு பின்னாடி தான் நின்று தொழுதேன், என் குறைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த இரவெல்லாம் நான் தொழுகிறேன். ஃபஜ்ர், லோஹர், அசர், மக்ரிப், இஷா, இப்படி நான் என்னுடைய தொழுகைகளை நான் நிறைய தொழுகிறேன். இந்த தொழுகையினுடைய நன்மை அனைத்தையும் எனக்கு பின்னால் அந்த 8 ஆண்டு காலம் நான் தொழ வைத்த போது யாரெல்லாம் பின்னால் நின்று தொழுதார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு இதனை நன்மையை பகிர்ந்து கொடுத்து விடும். ஆகிரத்தில் அவர்கள் ஏதாவது இந்த அமானத்தில் குறையாக என்னை பார்த்து சொல்லிவிடாமல் இருப்பதற்காக செய்துவிடு என்று சொன்னார்கள். அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாகவும் எனக்கு ஒரு உபதேசமும் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உபதேசத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்திற்காக சிறப்பான முறையில் அமைவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நிறை குறைகள் இருந்திருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில். என்னுடைய நிறை குறைகளில் தவறுகளை பொறுத்து மன்னித்தரும்படி கேட்டுக்கொள்வதோடு பயணம் இலகுவான முறையில் அமைவதற்காக துஆ செய்யுங்கள். மீண்டும் சிறப்பான முறையில் மஹல்லாவிற்காக, மக்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவரின் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டியது பாவியான் என்னுடைய பொறுப்பு. அது ஏனென்றால் குல்லு உனாசின் பி இமாமிஹிம் குர்ஆன்ல பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் யௌமனதுஉ குல்லு உனாசின் பி இமாமிஹிம், ஒவ்வொருவரையும் அவரவருடைய அந்த இமாமோடு சேர்த்து நாம் அழைப்போம் என்று. பி இமாமி அஸ்ரிஹிம் என்பதாக அதற்கு குர்துபி இமாம் சொல்கிறாங்க. பின்னால் எந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதோமோ அவரோடு சேர்த்து நாம் அழைப்போம் என்பதாக கணக்கு வழக்கு விசாரிக்கப்படும். அந்த அடிப்படையில் நிரப்பமான முறையிலே செயல்படுவதற்கு உங்கள் எல்லோருக்காகவும் துஆ செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பை அல்லாஹ் என் தலை மீது சுமத்தி இருக்கிறான். துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காக துஆ செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் மரணத்திற்கு முன்னால் நிரப்பமான ஆரோக்கியத்தோடு, நல்ல சுகத்தோடு, இஷ்கு மஹப்பத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தை தரிசிக்கிற மகத்தான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அவனது ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான ரவுதா முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை, அந்த சலாமிற்கு திரும்ப பதில் பெறுகின்ற மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.